ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெட் ஸ்லைசஸ் ஒரு 8 பிரெட்டும் கூடவே ஒரு 4 முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செஞ்சிருந்தது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க 4 முட்டையுமே ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், அதுக்கப்புறம் குழந்தைங்க சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்திங்கன்னா ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா 4 முட்டையும் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி. இது மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதை வந்து 4 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே 4 இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓரங்கள் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் முட்டை, அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட்டு, முட்டை இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா முட்டையுமே டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன்னா பல்லாரி வெங்காயம் 1 நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக நிறம் மாற வரைக்கும், அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சாஸ்லாம் சேர்க்க போகிறனால உப்பு வந்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாஸ் சேர்க்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு தக்காளியை வந்து நல்லா பழமான தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ரெட் சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து சோயா சாஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னாலே போதுமானது சோயா சாஸ்க்கு பதிலாக. இப்போ இது ப்ரெட்டை நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகியாச்சு. நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்துச்சு அப்படின்னா தூவி அப்படியே இறக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம செய்யும் போதே நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.